வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் ராதிகா கோபிட்ட சொல்கிறாங்க, அந்த பாக்கியா விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு கோபப்படுறாங்க. பாக்கியா தோற்று போயிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. தோற்று போனானா அதை பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இனிமேலாவது பாக்கியா விஷயத்தில் மூக்கு நுழைக்காமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, வீட்டில் போய் சூடாக காஃபி போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. நான் வேணா காஃபி பொடி கலந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு கோபி. இந்த படத்தில் டென்ஷனில் காஃபி பொடி வாங்குறதுக்கே மறந்துட்டேன், வீட்டில் காஃபி பவுடரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. நான் வேணா ஆர்டர் போடுறேன் ராதிகா, நம்ம வீட்டுக்கு போகிறப்ப சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. கேண்டீனுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு எழுதிட்டுருக்கிறாரு. பாக்கியா சொல்கிறாங்க, நார்மலாக பொருட்காட்சி மாதிரி இல்லாமல் நம்ம ஈஸ்வரி கேட்ரிங் அப்படின்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சிக்னேச்சர் டிஷ் மாதிரி யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. செலியன் இப்போ அவங்க வராரு, உனக்கு கேன்டீன் கவுண்டர் கிடச்சிருச்சாமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லார்ட்டையும் சொல்கிறேம்மா, என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எழில் சொல்கிறாரு, நீ மட்டும் எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணினியா அப்படின்னு கோமா கேட்குறாரு. நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். அதெல்லாம் என்கிட்ட இருக்குப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. செல்லியன் பார்க்குறதுக்கே ரொம்ப டல்லாக சோகமாக இருக்கிறாரு. அவரோட ரூமுக்கு போகிறாரு. இவனை பார்த்தாலும் எனக்கு ஒரு பக்கம் கோவமாக இருக்குமா, ஒரு பக்கம் ரொம்ப பாவமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். பாக்கியாவும் எழிலும் பழனிசாமியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. என்ன மேடம் அவசரமாக கால் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு செக் கொடுத்துட்டாங்க சார், அதை உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உடனே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மேடம், நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு கூட கொடுங்க அப்படின்னு பழனிசாமி சொல்கிறாரு. பாக்கியா, இல்லை சார், இது எனக்கு கொடுக்கலன்னா எனக்கு மண்டைக்குள்ளே அது ஓடிட்டே இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு டேட் போட்டு செக் கொடுத்துருக்குறேன் சார், நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணத்தை நான் இப்போ எடுக்காமலே விட்டுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு பழனிசாமி. அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார், நாளைக்கே இந்த பணத்தை எடுத்துருங்க சார், இல்லாட்டி எனக்கு அந்த திங்கிங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நானும் எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி யாரும் கட் அண்ட் ரேட்டாலாம் இருக்க மாட்டாங்க, உண்மையிலே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கிறீங்க மேடம் அப்படின்னு பாராட்டி பேசுகிறாரு பழனிசாமி. அடுத்ததாக பொருட்காட்சிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக சின்னதாக ஒரு ட்ரக் வருது. மழை வர மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பாக்கியாவோட மாமனார். பாக்கியா கூட வேலை பார்க்குற லேடிஸ், பாக்கியாவோட மாமனார் எல்லாருமே இப்போ அந்த திங்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. செல்லியனுமே வந்து பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. வண்டி கிளம்பி போன உடனே இப்போது மழை வந்துடுது. இப்படி மழை வருது, பொருட்காட்சிக்கு இந்த மழையில் யார் வருவாங்க அப்படின்னு வழக்கம் போல் பாக்கியாவோட மாமியார் சொல்லிட்டுருக்குறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக மழை விட்டுரும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க பாக்கியா. அமிர்தா இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து பாக்கியாவை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. வெளியில் வந்து பாருங்கம்மா எவ்வளோ மழை பெய்யுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மணி நேரமாக பெஞ்சிட்டே இருக்குதே, நிற்கவே மாட்டேனுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. இந்த மழை ஒரு 15 நாளைக்கு அப்புறம் பெஞ்சா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாவோட மாமியார் பாக்கியாவை வழக்கம் போல் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. நான் நியூஸ்லாம் பார்த்தேன், இன்னும் 24 மணி நேரத்துக்கு மழை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மழைக்குள்ளே போய் நீ எப்படி சமைக்க முடியும், அப்படியே நீ சமைச்சாலும் பொருட்காட்சிக்கு ஆட்கள் வரணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கேன்டீன் ஆர்டர் வாங்கினால அவங்கள்டே திருப்பி கொடுத்துரு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா கேன்டீன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.